Hey, this is Aarti and welcome back to my channel Life with Aarti. Pregnancy பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்டேஜுமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது எப்படா அது முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேஜும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. அப்படி எனக்கு இருந்த சேலஞ்சஸில் நான் ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்ச சேலஞ்சஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி கிட்டில் எனக்கு பாசிட்டிவ்னு காமிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் பண்ணது டாக்டர் கிட்ட போய் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் செக்கப் நான் வந்து வேளச்சேரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே தான் போய் நான் கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் டூ ஏர்லி ஒரு ஒன்லி 5 weeks 1 day into pregnancy. ஸோ நம்ம வந்து டீட்டெயிலில் அதில் எதுவுமே பார்க்க முடியாது. we can only see if the baby is present அப்படின்றத மட்டும், ப்ரெக்னென்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியுன்றதை எனக்கு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே டாக்டர் வந்ததுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு செக் பண்ணப்போ எனக்கு வந்து ஸ்கேனில் வெறும் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான் தெரிஞ்சுது. நான் ஸ்கேன் பண்ணுறவங்கக்கிட்டே கேட்டேன், இதுதான் பேபியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க ஆமாம் இதுதான் பேபி, இப்படி தான் இருக்கும். லைக் டாக்டர் சார் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும், 7th weekல ஒரு ஸ்கேன் பண்ணும், அப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. சரி, ஓகே டாக்டர்கிட்டையும் நான் ரிவ்யூக்கு போயிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டாங்க. ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் கன்ஃபர்மேஷன் வாங்கினதுனாலே என்னென்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு 2 days இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சிம்டமே கிடையாது எக்ஸப்ட் ஃபார் மை மிஸ்ட் பீரியட். இதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னா சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது ஒன்றா. ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து எனக்கு மார்னிங் சிக்னஸ் ஹெவியாக ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஏர்லி மார்னிங் 5:30 அந்த மாதிரி ஏஞ்சி கிளம்ப வேண்டியது இருக்கும்ல. அப்படி ஏஞ்சி நான் கிளம்பும் போது எனக்கு நிறைய வாமிட்டிங் சென்சேஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னால் சமைக்கவே முடியாமல் போச்சு. எனக்கு அந்த தாளிக்கிற ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு பொங்குற ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்குற ஸ்மெல்லு, காஃபி ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எடுத்துக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரஷ் பண்ணுவோம்ல, ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு அந்த பேஸ்டோட டெக்ஸ்டர் கூட பிடிக்காமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரீம் இதுவாயிடுச்சு. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் there are also people who suffered a lot more. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க. பட் எனக்கு இதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஏஞ்சி ஃபர்ஸ்ட் திங் நம்ம ப்ரஷ் பண்ணும்போதே அப்போவே நான் 1 time வாமிட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சப்போஸ் நான் தெரியாமல் டோர் திறந்து வெளில வந்துட்டேன்னா அந்த தாளிக்கிற ஸ்மெல்லு அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் எனக்கு வாமிட்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும். திஸ் வாஸ் ஒன் சிம்டம் தட் ஐ ஹேட் அந்த 7th week ஸ்கேன் வரைக்கும். இப்போ 7th week வந்தாச்சு. சரி, ஓகே நம்ம போயிட்டு டாக்டர் விசிட் எனக்கு எழுதி கொடுத்த மாதிரி மறுபடியும் போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் we went to the doctor and doctor said okay now that it's 7th week we'll do the dating scan. இதுதான் டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லி அப்போவே சொல்லிட்டாங்க. ஸோ டேட்டிங் ஸ்கேனில் என்னெல்லாம் தெரியுன்றதை இந்த 2 weeks நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டேன். அப்போல்லாம் என்கிட்ட அந்த டாக்டர் அதை பற்றி பேசுகிற டேட்டிங் ஸ்கேனில் என்ன தெரியும்னா சொல்லலை, டீட்டெயில் தான் நம்ம அதில் பார்க்கலான்ட்டு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த டேட்டிங் ஸ்கேனில் பேபி வந்து கரெக்டாக ஓமில் தான் இருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபீட்டல் ஆக்டிவிட்டி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபீட்டல்னால் பேபி தான், பேபியோட ஆக்டிவிட்டி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கை காலெல்லாம் மூவ் ஆகுதான்றது எல்லாமே பார்ப்பாங்க. ஃபீட்டல் ஆக்டிவிட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் ஆக்டிவிட்டி இதில் செக் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்மளுக்கு இப்போது ஹார்ட் பீட்டை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்போ வந்து ஸ்கேனுக்கு போனோம். ஸ்கேனுக்கு போனதுக்கப்புறம் சொன்னாங்க எஸ் த பேபி இஸ் ரைட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கேனில் காமிச்சாங்க. எல்லாமே ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. முடிஞ்சிருச்சா? எனக்கு வந்து ஹார்ட் பீட் நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன், ஹார்ட் பீட் எல்லாம் அந்த கேட்க வைப்பீங்கன்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எல்லாமே நீங்கள்லாம் கூகுள் பண்ணிடுவீங்களா, இப்போ எல்லாமே உங்களுக்குலாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக பேசிட்டு she was just playing around and she said yeah that is there. நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்க. ஹார்ட் பீட் கேட்க வைக்கிறப்போ வாட் அ பிக் ஃபீலிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் இஸ்ல. எனக்கு வந்து அந்த 2 weeks எனக்கு வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அ மேஜர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிலீஃப். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இல்லை. வாமிட்டிங் எல்லாம் இருந்தது, பட் ஸ்டில் யூனோ அந்த கனெக்ஷன் எனக்கு இன்னும் ஃபார்ம் ஆகலை. பட் அந்த ஹார்ட் பீட் கேட்டப்போ வாவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் வந்து டாக்டர் வந்து அம்மாவையும் ஹஸ்பண்டையும் உள்ளே கூப்பிட்டு ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்க. சச் அன் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம ஜாலியாக இருந்தது. பட் நான் அடலாம் எதுவும் பண்ணல. இட் வாஸ் ஜஸ்ட் வெரி க்யூட். ஒரு மாதிரி ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ வி வென்ட் பேக் ஹோம் அண்ட் ஃபேமிலி கிட்ட பை நவ் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டோம். ஆல்சோ இந்த டேட்டிங் ஸ்கேனில் வந்து எனக்கு என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேபி இஸ் present in the womb. In case you're thinking why I'm looking down, it's because I'm having all my notes
written in my notebook. அதனால தான் நான் கீழே பார்க்குறேன், just so I don't get the dates and the scan names or the medical terms wrong. So first thing வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, yes, there is a fetus that is present, fetal activity இருக்குது, cardiac activity இருக்குது, இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. and there is also one baby growing exactly where it should be, that is in the womb. இதில் வந்து உங்களுக்கு யூஸ்வலி இதில் வந்து ஒன் பேபியா ட்வின்ஸா ட்ரிப்ளெட்ஸான்றதுலாம் உங்களுக்கு இதிலேயே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. this happened in December 23rd of December இது நடந்திருக்கு. மறுபடியும் எனக்கு இன்னொரு ஸ்கேன் வந்து 18th of January வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 23rd to 18th இந்த 1 month ஆல்மோஸ்ட் அ மந்த் கேப்பில் எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, கால்வலி கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே, மார்னிங் என்னால் எந்திரிக்கவே முடியாது மாதிரி. இட் வாஸ் ப்ரிட்டி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு மேனேஜ் மற்ற எல்லா ஒர்க்குமே. அண்ட் இதில் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஹிட் ஆச்சு, எனக்கு டயர்ட்னஸ் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. எப்படின்னா ஸ்கூலில் வந்து ஹெக்டிக்கான ஒர்க் இருக்கும், என்னால் வந்து எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஐ யூஸ் டு பி மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு டேப்பில் ஒரு வேலை கடற்கடன்னு முடிச்சுட்டு அந்த டியூ டேட்குள்ளே சப்மிட் பண்ணுற ஆள் நான். பட் இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் என்னால் மல்டிபிள் ஒர்க்கும் ஆக்சுவலி ஒரு ஒர்க்கும் பண்ண முடியல, அந்தளவுக்கு பேடாக போயிட்டேன். என்னோடய கண்டிஷன் அந்தளவுக்கு வர்ஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்களேன், யூ ஜஸ்ட் கீப் வாமிட்டிங் அண்ட் உங்களுக்கு ஒரு எனர்ஜியே இருக்காது, உங்கள் தலையை கூட தூக்குறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்காது. அந்த டைமில் வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் போடு, அதை பண்ணுன்னு சொல்லும்போது யூ ஜஸ்ட் cannot do it at all. Considering the benefit of the children that in the school that I worked in, I wanted to leave the job. பட் அப்பேரண்ட்லி ஸ்கூல் பாலிசிஸ் வந்து அதை பண்ணவில்லை. நீ என்னதான் பேடாக சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ இருந்தால் அவன்ற மாதிரி சொன்னதுனால ஐ ரியலி குட் நாட் ஹெல்ப். ஸோ நான் செம்ம டயர்டாக இருப்பேன், கிளாஸ்க்குள்ளே போனாலும் பயங்கர டயர்டாக இருப்பேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போவேன் நான் எப்போவுமே கிளாஸில். பட் அப்போல்லாம் வந்து என்னால் ஒரு காஜல் கூட அப்ளை பண்ணிக்க முடியாது, ஏன்டா ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஐ ஹேட் நோ அதர் கோ. அதில் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ நான் அந்த ஃபர்ஸ்ட் 3 months எப்படி நான் கடந்து வந்தேன்றதே தெரியல. அதை நான் முடித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் வந்து இப்போ அசம்பிளி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏஞ்சி நிற்கணும், லாங் டைம் நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்கூலில் வேறு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அதுக்கெல்லாமே நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கட்டே நான் ஃபர்ஸ்டே அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருந்தேன். பட் there was no consideration whatsoever. I had to do what I had to do அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ that's a totally different story. We'll keep it for another day. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது டு மேனேஜ். அப்போ என்ன ஆகும்னா, இந்த லன்ச் பீரியட், நான் கிளாஸ் டீச்சராக வேறு இருந்தேன், லன்ச் பீரியட்லலாம் ஐ யூஸ் டு பியூக் பிகாஸ் ஆஃப் த ஸ்மெல் ஆஃப் த ஃபுட் தட் த கிட்ஸ் வுட் பிரிங்ல. அந்த அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் ஆஃப் த ஃபுட், ஆஃப்டர் த பிடி பீரியட் when they come back to the class, அந்த ஸ்வெட் ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் இந்த சாக் ஸ்மெல்லு, மழை பெய்யும் போது இருக்கிற ஸ்மெல்லு, ஐ ஜஸ்ட் ஹேட் இட் ஆல். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ ஜஸ்ட் could not put up with the smell at all whatsoever. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த கிளாஸ்க்குள்ளே போனாலும் டைரெக்டாக போவேன். பசங்க யாருக்கும் தெரியாது, ஏன்னா இந்த மேம் ஓவராக பண்ணுறாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம். டைரெக்டாக போவேன், எல்லா டோரையும் திறந்து விடுவேன், ஏசி கீசி எது வேணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ ஜஸ்ட் டெல் them you guys are stinking. நான் எல்லா டோரையும் திறந்து விட்டுருவேன். அண்ட் அப்படி தான் அந்த அந்த வென்டிலேஷன் இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ அது மேம் இட்ஸ் ஸ்வெட்டிங், இட்ஸ் வெரி ஹாட் அப்படின்வாங்க. பட் டிசம்பர் மந்தில் உங்களுக்கு என்னோட ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் குட் நாட் புட் அப் வித் த ஸ்மெல்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். ஸோ தட்ஸ் ஹவ் பேட் இட் வாஸ். பசங்களுக்கு தெரியாது, மேபி தே வுட் ஹவ் தாட் நான் ஓவராக தான் பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஐ ரியலி குட் நாட் புட் அப் வித் இட். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது நான் சொல்கிறது ரொம்ப லைட்டாக தெரியலாம், பட் இட் வாஸ் tiring. It was tiring. The work was hectic. I was just stuck in the middle, not knowing what to do. இப்போ எனக்கு வந்து NT ஸ்கேனுக்கு வர சொன்னாங்க, which is on the 18th of January. NT ஸ்கேன்னா என்னென்னா, இதில் வந்து நம்மளுக்கு என்ன செக் பண்ணுவாங்கன்னா, பேபி உள்ளே இருக்காங்கல்ல, அவங்களோட நெக்குக்கு பின்னாடி there's a fluid. இந்த திக்னஸ் ஆஃப் த ஃப்ளூவிட் வந்து செக் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குன்னா, டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் இன்னொரு சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பேபிக்கு இருக்கான்றதை உங்களுக்கு இதில் செக் பண்ணுவாங்க. வெரி வெரி ஸ்கேரி. ஓகே, கடவுளே இது மட்டும் என் குழந்தைக்கு இருக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நம்ம போவோம். ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஸ்கேரி because I'm working in schools. No, I've seen a lot of kids suffering from all of these, and it really bothered me. கடவுளே இது மட்டும் என் குழந்தைக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு போன ஸ்கேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி எனக்கு டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம் எதுவுமே குழந்தைக்கு இல்லை, பேபி இஸ் டோட்டலி நார்மல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் ஆல்சோ an abdominal scan, so everything went really well. This also takes quite long, கொஞ்சம் உங்களுக்கு வந்து லாங்காக தான் போகும் இந்த ஸ்கேன் ப்ராசஸும்.
checks presence of nasal bone and basic structure details of the baby. Combined screening தான் இது. கம்பைன் ஸ்க்ரீனிங்னா என்னென்னா மதரோட பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நிறைய டெஸ்ட் நீங்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ரிசல்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அலாங் வித் யோர் பேபிஸ் என்டி ஸ்கேன். ஸோ இது ரெண்டுமே வச்சு தான் கம்பேர் பண்ணி தான் மதரோட ஹார்மோன்ஸ் மெஷரிங்கையும் வச்சு பேபியோட ரிசல்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி தான் இந்த சிண்ட்ரோமை வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து எல்லாமே நார்மலாக அமைஞ்சுது. இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, தட் my anterior is completely covering the internal OS, which is the placenta. Placentaனா என்னென்னா, placenta தான் உங்கள் பேபிக்கும் உங்களுக்கும் இருக்கிற passing of the nutrients, அது எல்லாமே placenta வழியாக தான் போகும். இப்போது placenta எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோட say for example my baby is here, anterior placentaன்னு சொல்லிட்டாங்க. anteriorனா closer to my belly. ஸோ பேபி இப்படி இருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் பெல்லி இருக்குன்னா அந்த இடத்துக்கு நடுவில் எனக்கு பிளசண்ட்டாக இருக்குது. அண்ட் இட் வாஸ் கவரிங் மை இன்டர்னல் ஓவர்ஸ்னால் என்னோட சர்விக்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் த டாக்டர் செட் நார்மல் டெலிவரி குட் பி அ லிட்டில் டிஃபிகல்ட். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் வெரி வெரி காமன். என்ன ஆகும்னா பிளசண்ட்டாக ஜென்ரலாகவே நேச்சுரலாகவே அதுவே மேலே வந்துடும் போக போக அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஐ வாஸ் அ லிட்டில் வரிட். என்னடா ஃபஸ்ட்டே வந்து நார்மல் டெலிவரிக்கு பிரச்சனைன்றாங்களே, இந்த ஹாஸ்பிட்டல் தான் பிரச்சனையா இல்லை நமக்கு தான் பிரச்சனையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 டாக்டர்ஸ்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். தே ஆல்சோ செட் திஸ் இஸ் குவைட் நார்மல். உனக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இட் இஸ் குவைட் நார்மல் தான், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ட் இன் மை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி ஸ்கேன்ஸ். ஓகேங்களா. இப்போது ஐ ரியலி வாண்ட் டாக் அபவுட் த மென்டல் ஷிஃப்ட் இன் மீ. என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வாஸ் ரியலி வரிட் அபவுட் இஸ் மை ஃப்யூச்சர். ரைட், என்னோட கரியர் அப்போ தான் நான் பில்ட் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் டீச்சர் ஆகிட்டேன். இப்போ டீச்சர் ஆகி ஒரு சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் கோஆர்டினேட்டருக்கு ஜம்ப் அடிக்கணும். ஐ வாஸ் இன் தேட் ப்ராசஸ். அந்த டைமில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆனது இட் டுக் அ பிக் டோல் ஆன் மீ. பிகாஸ் நான் இப்போ ஒரு 3 years பிரேக் எடுக்கிறேன்னா, when I go back to work, I will be considered a teacher again. மறுபடியும் எனக்கு வந்து கோஆர்டினேட்டர் டைரெக்டாக யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அன் IGCSE போர்ட், விச் மீன்ஸ் எவ்ரி இயர் அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஆர் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆச்சு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஹேவ் டு பி அப்டேட்டட். முடியலன்னா உங்களால் கோஆர்டினேட்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு இது வந்து கான்ஸ்டண்ட்டாக என்னை வந்து ஹாண்ட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு தாட். இது வந்து ரொம்ப வரி பண்ணுச்சு. நெக்ஸ்ட் என்னை ரொம்ப வரி பண்ண விஷயம் வந்து என்னோடய ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அப்போ தான் நான் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ப்ராப்பராக பாடி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் குவைட் இன்டு ஃபிட்னஸ். டெஃபினட்டாக எனக்கு வந்து பாடியெல்லாம் மெயின்டைன் ஆகணுன்ற ஒரு மென்டாலிட்டி எப்போவுமே இருந்துச்சு. அந்த டைம் வந்து இப்போ வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமே, இது வந்து எப்படி நம்ம பாடியை மாற்றோம், வில் வி பி த சேம் அகேன், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பெருசாக நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், தி பாடி இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங், எப்படி நம்மளுக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் போயிடுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நான் வரி பண்ணேன். இன்னொரு விஷயம் வந்து, ஒரு வீக் முன்னாடி பயங்கர ஆக்டிவாக இருந்தேன். மேலே ஓடுறது, கீழே ஓடுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, கிளாஸ் எடுக்கிறது, மாறி 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 சமைக்கிறது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னடா போன வாரம் தான் இப்படி இருந்தோம், இந்த வாரம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஐ ஃபெல்ட் ஸோ யூஸ்லெஸ், அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷிஃப்ட் என்னால் வந்து பேர் பண்ணிக்கவே முடியல. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டல் ஷிஃப்ட் என்னென்னா, ஐ ஸ்டார்டட் லைக்கிங் பேபிஸ் அ லாட் மோர். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து எனக்கு எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் இடத்துக்கு போயிட்டாலோ, சர்ச் போனாலோ, இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் போனாலோ, ஜஸ்ட் சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள் மாலுக்கு போனாலோ, ஒரு குழந்தைய பார்த்தா எனக்கு ஆக்சுவலி அது நாட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும். பட் ஆஃப்டர் ஐ காட் ப்ரெக்னென்ட் அண்ட் ஐ வாஸ் ரியலி என்னால் கனெக்டும் பண்ண முடியாது ஒரு பேபி கூட. அவ்வளோ இறங்கி போய் கொஞ்சம், எக்ஸப்ட் ஃபார் மை nieces and nephews, I've never really enjoyed presence of a baby anywhere. But in the pregnancy எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா I started having a liking towards baby. எந்த பேபிஸை பார்த்தாலும் க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து நான் பேசியிருக்கேன். ஐயோ ஏன்டா பிள்ளைங்களாம் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். பட் இந்த விஷயம் வந்து ரியலி எனக்கு வந்து ஒரு பெரிய மென்டல் ஷிஃப்ட் தான் ஐ ஷுட் சே. சர்ச்லலாம் வந்து பேபிஸை பார்த்தா கொஞ்சிறது, ஸ்கூலில் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த குட்டி குட்டி குழந்தைங்களாம் பார்க்கும்போது ஐயோ அப்படியே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மென்டல் ஷிஃப்ட் வந்தது. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஏபிள் டு ரிலேட் அ லாட் டு ப்ரெக்னென்ட் விமன். வந்தோடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். நானும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். பட் when I see another woman that is pregnant, ரொம்ப நான் வந்து இறங்கி போய் அவங்களுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு மென்டல் ஷிஃப்ட் வந்தது.
ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வென்ட். உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.